ஹாய், ஹலோ, வணக்கம். இது சும்மா பேசி தான் பார்ப்போமே. நான் பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, டாபிக் சொல்லாததுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன். நீங்களே டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க பாருங்க. வடலூர். ம் இன்னும் கண்டுபிடிக்கலையா? அப்ப இன்னொன்னு சொல்றேன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இப்ப தெரிஞ்சிருக்கும். நம்ம யார பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுல அருள்நெறிய பரப்புறதுக்காக பாடல்கள் பாடி, வேற யாருமே செய்யாத ஒரு புதுமைய பசியால வாடுற ஏழை எளிய மக்களுக்கு என்னைக்குமே அடுப்பு அணையாம உணவு குடுக்குற அறச்சாலையை ஃபர்ஸ்ட்டு நிறுவினாரு அவரு. அதுதான் நம்ம ராமலிங்க அடிகளார். உலகில வேற எந்த நாட்டிலயுமே இல்லாத பாம்போட பாய்சன விட கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, அதுதான் சாதி. இந்த சாதி எதிர்ப்ப 19th செஞ்சுரியிலேயே அவரோட பாடல்கள்ல தீவிரமா அத வெளிப்படுத்தினாரு. கடவுள் அருள் வேண்டி பாடல்களை இவர் இயற்றினாலும், தன்னை சுத்தி இருக்கிற சமுதாய நிலையையும் அவர் கவனிக்க தவறுனது கிடையாது. வேத சமயத்தினராகிய ஆரியரது சாதி முறையால மக்கள் இனமே பிளவுபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு இவரு வெகுண்டெழுந்தாரு. உழைக்கிற வர்க்கத்தை தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறதா இருக்கட்டும், மேல் சாதியினர் அப்படின்னு சொல்லிட்டு உடல் உழைப்பே இல்லாத இவங்க உழைக்கிற வர்க்கத்தை அடிமையாக்கி அதுல இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அந்த விஷயம் அவருக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான சீற்றத்தை கொடுத்தது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து அவரு தன்னோட பாடல்கள்லயே அவரு அதை வெளிப்படுத்தினாரு. ராமலிங்க அடிகளார் இத்தகைய சமூக சீர்திருத்த பாடல்களை 19th செஞ்சுரியிலேயே அவர் பாடினாரு அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். 21st செஞ்சுரி ஆயிடுச்சு. ஆனாலும் ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் அங்கங்க இன்னும் அப்படியே தான் இருக்கு. சிதம்பரம் கோவிலுக்கு ராமலிங்க அடிகளார் அடிக்கடி போயிட்டு வந்த போதிலும் அங்கிருந்த ஆரியரது வைதிக சமயம், அதாவது இந்து மதத்தை பின்பற்றவங்க இவரோட கடவுள் கருத்தை கேட்காம இவரை புறக்கணிச்சிருக்காங்க. சாதி ஒழிப்பு, சமூக சீர்திருத்த கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து முழங்கிய போதிலும், அப்புறம் உயிர்களுக்கு இறக்கப்பட்டு உதவி செய்யறது தான் இறைவனுக்கு செய்யற உண்மையான வழிபாடு அப்படின்னு அவர் சொன்னதையும் அவங்க ஏற்க மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. அதனால மனசுடைஞ்ச ராமலிங்க அடிகளார் சிதம்பரம் கோயிலுக்கு போறதையே கம்மி பண்ணிக்கிட்டாரு. கடலூருக்கு மேற்க வடலூர் அப்படின்ற நாட்டுப்புற ஊரை தான் அவர் தேர்ந்தெடுத்தாரு. எதுக்காக அப்படின்னா அவரோட அருள் முழக்கம், அப்புறம் அறப்பணி அதெல்லாம் செய்யறதுக்கு அந்த பிளேஸை அவர் சூஸ் பண்ணாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஓரறிவு பிறவிகளுக்கு மனசு இறக்கப்பட்ட அவரு ஆறறிவு படைச்ச ஏழை எளிய மனிதர்கள் வறுமையினால பசியில வாடி துடிக்கிறத அவர் எப்படி தாங்கிப்பார் இல்லையா? அதனால வடலூர்ல தருமச்சாலை அப்படின்ற அறப்பணி நிலையத்தை நிறுவினார். பசி அப்படின்னு எந்த டைமுக்கு வர யாருக்குமே உணவு கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அது. எப்போதும் அடுப்பு எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பண்ணது தான் இது. அன்னைக்கு அப்படி அவர் ஆரம்பிச்சு வச்சது இப்போவுமே அது நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கடவுளை வந்து எங்க போயிட்டு தேடுறோம் அப்படின்னா வெளியில தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். கோவிலுக்கு போறதா இருக்கட்டும், உருவ சிலைகளை மட்டுமே வணங்குறது கடவுள் வழிபாட்டுல அது ரொம்ப பேசிக் அந்த மாதிரி அவர் சொல்றாங்க. ஆனா நம்ம இருக்கிற இடத்துலயே தனிமையில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்துல ஈடுபட்டு வேற எதுலேயும் கவனம் செலுத்தாம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம சிந்திக்கிறது மூலியமா கடவுள் வந்து நமக்குள்ளேயே இருக்காங்க. அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பரம்பொருளான கடவுளையே நமக்குள்ள நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்குள்ளேயே நம்ம வழிபடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி வணங்குறது தான் ஒளி வழிபாடு. இந்த ஒளி வழிபாடு தான் பக்தியோட முதிர்ந்த ஞான நிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒளி வழிபாடு இந்த முறையை பரப்புறதுக்காக தான் சன்மார்க்க சங்கம் அப்படின்றது ராமலிங்க அடிகளார் ஆரம்பிச்சாங்க. இந்த சாதி முறை, அப்புறம் உருவ வழிபாடு இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்கன்னா ஆரியர்கள் தான். அந்த ஆரியர்களோட வேத சமயத்தை எதிர்த்து தான் கௌதம புத்தர் பௌத்த மதத்தை தோற்றுவிச்சாங்க. அதே மாதிரி தான் பழைய வேத சமயம் இருக்குல்ல, அதாவது இப்போ இருக்க இந்து மதம், அதுக்கு எதிராக சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்றத அவர் உருவாக்குனாரு. ஜாதி வெறிக்கும் பண திமிருக்கும் எதிராக 19th செஞ்சுரியிலேயே வாய்ஸ் கொடுத்தவங்க ராமலிங்க அடிகளார். அவரோட தோற்றமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ச்சே, என்ன மனுஷன்ல. இன்னைக்கு டாபிக் அவ்வளோதான். தேங்க்யூ.